ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட வீடியோவில் 5வது எபிசோட். அதில் தமிழ் பார்த்தாலே புரிஞ்சிருக்கோம். ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் 5வது எபிசோட், அதாவது 5வது எபிசோட் 4வது மாடல் ஏஐ மாடல். ஸோ அதில் நாங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி ஏஆர்எம், ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல். இந்த வீடியோ இப்போ எடுத்துகிட்டு இருக்க போது டைம் சரியாக 11 மணி ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேஸ் டல்லாக இருக்கும். பட் மற்றபடி வீடியோ கிளாரிட்டி தெளிவாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நான் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல் 3 மாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வீடியோ முடிவில் அதில் லிங்க்ஸ் வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல் பிபிடி ஷோன்னு நினைக்கிறேன். ரைட். ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல் அது வேறு எதுவும் கிடைக்காது, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள். எல்எல்எம்னு சொல்கிற விஷயந்தான் ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல். ஸோ இப்போ உங்களுக்கு ஏற்கனவே அது நல்ல ஃபெமிலியரான ஒரு விஷயந்தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இதை நீங்கள் அடிக்கடி ஒரு நாளில் ஒரு தடவையாவது யூஸ் பண்ணுறீங்க. கூகுளை விட அதிகமாக யூஸ் பண்ணுற விஷயந்தான் இந்த எல்எல்எம். அது என்னென்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிய வரும். நான் ஃபோனை முதல் வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அது வீடியோ பார்த்துருந்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். இப்போ ரைட், ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல்ன்ற மெயினான அந்த விஷயத்துக்குள்ளே போவோம். ஓகே, இவர்கிட்ட ஜாப் என்னன்னு சொன்னால், இவர் தொழில்னு சொன்னால் ஒரு விஷயம் என்னடா, டு ஜென்ரேட் த சீக்வன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட், இமேஜஸ், மியூசிக், கோட் எக்ஸெட்ரா எல்லாத்தையுமே அந்த சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணுறது தான் இவர் விஷயம். ஸோ இப்போ இதில் இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற ChatGPT, ஜெமினி, சாதாரணமாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஏஐ டூல்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே எல்எல்எம்முக்கு தான் வரும். எல்எல்எம்ன்றது ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல், அதுக்குள்ள தான் வரப்போகுது. ஸோ இப்போ இது முதலாவது விஷயம் நாங்கள் ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது ஜென்ரேட்டட் சீக்வன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட், இமேஜ், மியூசிக், கோட் எக்ஸெட்ரா அந்த விஷயம் எல்லாமே. இதில் அடுத்த விஷயத்தை பாருங்கள், ஒரு கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் பாஸ் சீக்வன்ஸ். அதாவது இது எப்படி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுதுன்னு சொன்னால், இதுக்கு ஃபீட் பண்ணப்பட்டதோ இல்லாட்டி இதுக்கு நீங்கள் ஃபீட் பண்ண ஃபாஸ்டான சீக்வன்ஸை வச்சு கொண்டு தான் அதுக்கான ஆன்சர்ஸை ஃப்யூச்சர்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி அது சொல்லும். ஸோ இப்போ அதுக்கான அங்கே யூஸ் பண்ணப்படுற அந்த சீக்வன்ஸான விஷயம் நீங்கள் ஃபாஸ்ட்டில் அந்த சீக்வன்ஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் கொடுத்துருந்தா அந்த விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ண வலிக்கிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழே போட்டுக்கோங்க பாருங்கள், டெக்ஸ்ட்டில் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். இப்போ டெக்ஸ்ட்டில் ஒரு விஷயத்தை நான் டைப் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னால் அடுத்த வேர்டு என்னன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண வலிக்கிடும். அதுதான் இந்த எல்எல்எம்மோட விஷயம். அதே மாதிரி இமேஜுக்கு நான் இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறேன்னு சொன்னால் அந்த இமேஜின் டெக்ஸ்ட்டை இமேஜாக மாற்றுறதுக்கான இது நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம். அந்த டிஃப்யூஷன் மாடல் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். இது அந்த இமேஜுக்கான டெக்ஸ்ட் வந்த பிறகு, அந்த டெக்ஸ்ட்லேருந்து இமேஜ் வந்த பிறகு அந்த இமேஜை ஒவ்வொரு பிக்சலாக அது அடுத்த பிக்சல் எப்படி வரும், அடுத்த பிக்சல் எப்படி வரும்ன்றதை பாஸ் சீக்வன்ஸ்லேருந்து எடுத்துக்கும். அடுத்த விஷயம் அதே மாதிரி மியூசிக்கில் நெக்ஸ்ட் நோட், அந்த நோட் மியூசிக்கின் அடுத்த நோட் எப்படி வரும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ணும். அதே மாதிரி கோடிங், நீங்கள் கோட்டில் சாதாரணமாக ChatGPTயில் உங்களோட லெஃப்ட் சைட் மேல் கோனரில் பார்த்தா தெரியும், கோடும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ கோட் ப்ரெடிக்ட் பண்ணும்போது அங்கே நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குமென்றதை அது தானே ப்ரெடிக்ட் பண்ண வலிக்குது. ஸோ ப்ரெடிக்ஷன்ன்றது அதாவது பாஸ் சீக்வன்ஸை வச்சு ப்ரெடிக்ஷன் பண்ணுறது தான் இந்த எல்எல்எம்மோட மெயின் வேலை. ரைட். இதை ஷார்ட்டாக ஒரு டயக்ராமில் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் ஜென்ரேஷன் லூப் பண்ணுறது, டோக்கன்ஸ், ப்ரெடிக்ட்ஸ், அப்ரெண்ட் அண்ட் ரிப்பீட். ஸோ இந்த விஷயந்தான் தொடர்ந்து லூப்பில் நடந்துகிட்ருக்கும். எங்கள் எல்எல்எம்மில் நடந்துருக்கிற ஒரு விஷயம். ரைட். இது ஒரு டயக்ராமுக்காக ஃப்ரம் த ப்ராம்ப்ட் த ப்ரெடிக்ஷன், அதாவது ஒரு டயக்ராமுக்காக உங்களுக்கு விளங்குறதுக்காக ஒரு டயக்ராம்ன்றது இதில் போட்டிருக்கேன். ஸோ இது விஷயமெல்லாம் நான் ஏற்கனவே செகண்ட் ஸ்லைட்லேயே இதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்தது அதான் இதோட அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அதுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸை திருப்பி நான் ரீகால் பண்ணுறேன். ChatGPT இமேஜ் ஜெனரேஷனுக்கான விஷயம் இல்லை. ChatGPT இங்கே இருக்குது. Find a sentence, answer question, summarize the documents and write the production and ready to code something எல்லாமே etc. image generation அதான் பார்த்துருப்போம். DALL-E அது சம்மந்தமானது. அடுத்தது ஃபோன், ஆட்டோ கம்பேர்ட் அண்ட் ஆடியோ அண்ட் மீடியா எல்லாமே நாங்கள் பாவிக்கிற எல்எல்எம்குள்ளே தான் இந்த விஷயங்கள், இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஓகே, அடுத்த விஷயம் பாருங்கள். செகண்ட் ஸ்லைட்டில் நான் வச்சுருக்க விஷயம் மாதிரி இங்கால ஒரு கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். ஆட்டோ ரெக்ரெசிவ் என்ற அந்த விஷயத்திலேயே அந்த மாடலுக்குரிய விளக்கம் அதில் இருக்குது. ஆட்டோன்றது ப்ரொடெக்ஷன் என்றும்
ரெக்ரெசிவ்ன்றது ஃப்ரம் த பாஸ்ட் டேட்டாவில் வர ப்ரெடிக்ஷனை தான் நாங்கள் ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல்ன்றது வச்சு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எங்கள் டெக்ஸ்ட் இமேஜ் எல்லாம் சொன்னேன், அதிலே நான் உள்ளே போய் டெக்ஸ்ட்டுக்கான விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். டெக்ஸ்ட்டில் இன்புட் வந்து நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன் ஐ லவ் 2 ஸோ அப்போ இங்கே ப்ரெடிக்ட் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இந்த 2க்கு பிறகு வர வேர்ப் என்னவாக இருக்கும், ஒன்று ப்ளே ஆகிருக்குமா இல்லை ஈட்டாக இருக்குமான்றது ப்ரெடிக்ட் பண்ண வலிக்கிடும். ஸோ சாதாரணமாக ப்ளே ஆகிருக்குமா ஈட்டாக இருக்குமான்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறது விஷயம் இல்லை. நீங்கள் கொடுத்த பாஸ்டான சீக்வன்ஸை வச்சுக்கொண்டு இவர் அதிகமாக எந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு, அதிகமாக எந்த விஷயத்தை பற்றி சர்ச் பண்ணியிருக்கார், என்னோட கதைச்சிருக்காருமே தன்னோட பண்ணியிருக்காருன்றதை வச்சுக்கொண்டு எந்த வேர்ப் இப்போ அவர் அப்ளை பண்ண போகிறாருன்ற விஷயம் அதில் வரும். ப்ளேயோ ஈட். ஸோ ஓகே, நீங்கள் அடுத்த இன்புட் நான் ஐ லவ் டு ப்ளேன்னு போட்டாச்சு. ஸோ ப்ளேன்னா அந்த ப்ளேயை வச்சுக்கொண்டு நீங்கள் அதில் அங்கே அதிகமாக என்ன பாஸ்டான சீக்வன்ஸ் கொடுத்து நடப்பட்டிருக்கு, இந்த ப்ளே அண்ட் வேர்ப்போட கிரிக்கெட்டை பற்றியா ஃபுட்பாலை பற்றியான்றதை பற்றி அதுண்ட ப்ரெடிக்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபுட்பால்லாம் அதிகமாக அது விஷயங்கள் தேடி இருப்பீங்க, அதை பற்றி தெரிஞ்சு கொண்டு இருப்பீங்கன்னா தானாகவே ஃபுட்பால் வந்து ரெஃபர் பண்ணி நிற்கும். அதே மாதிரி கிரிக்கெட் பண்ணி நிற்கும். அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுறது தான் இவற்றை வேலையை. ஸோ அப்போ ஆட்டோ ரெக்ரெசிவ்ன்றது ப்ரெடிக்ஷனையும் ஃப்ரம் த பாஸ்ட் டேட்டாவையும் மெயினாக வச்சு செய்கிற விஷயம். ஸோ அப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இதுண்ட அட்வான்டேஜ் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாடல்ஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இப்போ அட்வான்டேஜ்ன்றது முதலாவது விஷயம் ஈஸியாக ட்ரெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது மினிமமான ஒரு எஃபெக்ட் போட்டு இதை நாங்கள் ட்ரெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சாதாரணமாக நீங்களே உங்களுக்குரிய ChatGPT உங்களுக்குரிய ஒரு பர்சனல் ஒரு ஹெல்ப்பராக வச்சு நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணி அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணி எஃபெக்டிவான ஒரு இம்ப்ரெசிவான ஒரு அவுட்புட்டை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ட்ரெயின் பண்ணுறது ஈஸி. அதே மாதிரி ஹை குவாலிட்டி அவுட்புட் வரும். ஸோ இந்த கிடைக்கிற அவுட்புட் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரெயின் பண்ணுறதை பொறுத்து தான் அமையும். இது கிடைக்கிற டேட்டா ட்ரூ ஆகவும் ஃபேக்கான டேட்டாஸ்க்கு அவுட்புட் கிடைக்காமல் இருக்கிறது எல்லாமே உங்களுடைய ட்ரெயின் விஷயத்தில் இருக்கும். அடுத்தது அதாவது வந்து ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். லிமிட்டேஷன் என்ற இந்த ப்ரீவியஸ் sequence was worthily or predicted, then the next sequence will do the wrong. அதாவது விஷயம் சொன்னால் நீங்கள் முதல் ஒரு விஷயத்தை டேட்டாவை எடுக்கும்போது அங்கே ராங்கான ஒரு விஷயம் ப்ரெடிக்ட் பண்ண விட்டுட்டு அது ராங்கான விஷயத்துக்கு ஓகே பண்ண விட்டுட்டு அது கரெக்ஷன் பண்ணாமல் அது ராங்கான விஷயம் இருக்கும்போது அடுத்த விஷயத்துக்கு போகும்போது அது இந்த ராங்கான விஷயத்தை கரெக்டுன்னு எடுத்து அதை வச்சு தான் அடுத்த விஷயத்துக்கான அந்த ப்ரெடிக்ஷன் எல்லாம் செய்யும். ஸோ இப்போ அங்கே முதல் ஒரு விஷயம் நடந்து அது ராங்கான ஒரு ப்ரெடிக்ஷன் நடந்திருக்குன்னு சொன்னால் அதை கரெக்ட் பண்ணாமல் விட்டோம்னு சொன்னால் அந்த ப்ரெடிக்ஷனை அது சரி என்று எடுத்துட்டு கரெக்டுன்னு எடுத்து அடுத்த நீங்கள் சர்ச் பண்ணுற விஷயங்களில் ப்ரெடிக்ஷனுக்கு அது ஒரு விஷயமாக கொண்டு வரும். ஸோ இது வந்து ஒரு லிமிட்டேஷனில் இருக்கிற விஷயம். அடுத்த ஒரு மெயினான ஒரு லிமிட்டேஷன் வந்து ஸ்லோ ப்ராசஸ் ஃபார் த லாங் சீக்வன்ஸுக்கு கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ்ஸாக இருக்கும். இதுதான் ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல்ன்ற மெயினான விஷயம். ஸோ அதை எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட அட்வான்டேஜ், லிமிட்டேஷன், அதோட ஒர்க் ஃபங்க்ஷன், அதோட லூப் மாடல் எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்கள்கிட்ட நான் விடப்பட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.